கரூர்லேருந்து அப்படி அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர் வந்துட்டாங்க. அவருக்கு நம்முடைய நன்றி நாம் தெரிவித்துக்கிறோம். சகோதரர் வந்து நம்மளுடைய கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில முதல் பாகத்தை நம்ம கேட்க முடியாது. அன்போடு கூட நம்ம வரவேற்கிறோம். தேவசமூகத்தில் மிகவும் அன்பாய் குடிச்சிருக்க அன்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாக இறைவனை நாமத்தாலும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் கிருபையின் சமாதானம் என்ற அன்பு வார்த்தைகளை நான் கிடைத்துள்ளேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிஷம் சகோதரர்களே, நாம இன்னைக்கு நம்மளால இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்முடைய இந்த தொடர் வேதாகமத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பாடமாக நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையின் போது இந்த பூமியில அவர் வந்து 33 வருஷம் இந்த பூமியில அவர் வந்து ஒரு மனுஷ ரூபமாகவே வாழ்ந்து அநேக காரியங்கள் எல்லாம் அவர் செய்ய வேண்டிய அந்த தெய்வீக கடமைகளை அவர் செய்து முடிச்சுட்டு அவர் மறிச்சு 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த பிறகு ஒரு 40 நாள் ஒரு ஆவியின் சரீரத்துல அவருடைய சீசர்கள், அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பான சீசர்களோடு ஒரு 40 நாள் அவர் சம்பாஷணை செய்து 40 நாளுக்கு பிற்பாடு அவர் பரமேறி சென்றார். அவர் பரலோகத்திற்கு ஏறி செல்லும் போது அவர் என்ன ஒரு காரியத்தை சொன்னாங்க அப்படின்னா, நான் போயிட்டு திரும்ப வர்றேன்னு சொன்னார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னார்.
நான் போயிட்டு திரும்ப வர்றேன்னு சொல்றேன். எதற்காக அப்படின்னா, நான் போய் எல்லாருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வரேன்னு சொல்றேன். ஆனா இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமிக்கு வந்திருந்தது நம் முதலாவது வருகை என்றும், திரும்ப வரக்கூடிய அந்த ஒரு வருகையை நம் இரண்டாவது வருகை என்றும் நம்முடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் உடன் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு பேசிக்கொண்டு பேசுறது வழக்கம். அதாவது அவருடைய முதலாம் வருகை, இரண்டாவது, மூன்றாம் வருகையெல்லாம் கேட்டாரு. 2 வருகை தான். சரிங்களா? முதல்ல வந்தது வந்து அவருடைய விதையில போட்டுட்டு போயிட்டு அந்த விதை அந்த ஈல்டு பெற்றுக்கொண்டு திரும்ப வருது. அவ்வளவுதான். சரிங்களா? அப்படியான இயேசு கிறிஸ்து திரும்ப வருவாரு, வரணும் அப்படின்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் எப்படி எதிர்பார்ப்பீங்களா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்முடைய கர்த்தர் திரும்ப வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. யாருடைய இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்க்க ஓ, வருகைக்கு ஆயத்தம் வைக்கிறீங்க. வெரி குட். வேற ஏன்னா சில ஊர்ல இது முதல்ல கேள்வி கேட்கிறது. நம்ம வாட்டுக்கு பயங்கரமா பேசிட்டு இருக்கோம். தீர்க்கதரிசனம் அப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றாங்க, அதான் வரட்டுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. நமக்கு அந்த எதிர்பார்ப்பு காரணம் என்னன்னா, வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா? ஆரம்பிக்கிறது தூங்கிட்டீங்களா? வருவாருன்னு நமக்கு தெரியலையா? சரி, வருவாருன்னு சொன்னா எப்போ வருவார்? எப்படி இருக்கும்? நினையாத நேரத்தில் வருவாங்க, திருடனை போல வருவாங்க. வேற சொல்லிட்டேன். இந்த இரண்டாம் வருகை அப்படிங்கிறது நம்ம கர்த்தருடைய வருகை வச்சு நாம என்ன வேணாலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி இதெல்லாம் நடக்க போகுது, எப்படி சம்பவிக்க போகுது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு எல்லா கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலும் ஆழமாக இருக்கிறது. எப்படி வருவாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மத்தியில் சில பேச்சுக்கள் இருக்கு. சில பிரசங்கங்கள் எல்லாம் வந்து சில போதகருக்கு பிரசங்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார் அப்படிங்கிறது பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சு. எப்படி போனாரு அப்படின்னா, மேகங்கள் வழியா போயிருக்கிறாங்க. அப்போ மேகங்கள் வழியா தான் வருவார் அப்படின்னு எல்லாரும் பொதுவாக நம்புறாங்க. இப்போ மேகங்கள் வழியா அப்படின் போது ஏதாவது மேகத்துல ஏதாவது ஒரு அடையாளம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேகம் எங்க இருக்கும்? மேகம் வானத்துல. வானத்துல ஏதாவது ஒரு அடையாளம் தெரிஞ்சா, ஏதாவது ஒரு உருவம் தெரிஞ்சிருந்தா அந்த தரம் இருக்குது அப்படின்னு அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுருவாங்க. இந்த மாதிரி இங்க எல்லாம் வந்து ரொம்ப குறைவுங்க. வெளிநாடுகள்ல, அது குறிப்பா அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல இதை குறிச்சு ஆராய்ச்சி வகுப்புகள் இல்ல, ஆராய்ச்சி கல்லூரிகள் இருக்கு, பல்கலைக்கழகங்கள் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்படி நடக்கும் அப்படின்னா இதை குறிச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அநேக வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கூடுகை, நிறைய கான்ஃபரன்ஸ் நிறைய நடக்கும். சரிங்களா? சரி, எங்க வருவார்? 200 நாளில் இருக்கு பறந்து விரிந்த பூமி. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடவுளா இருந்தா, இல்ல திருச்சிக்கு மாத்திரம் கடவுளா இருந்தா இங்க வந்துருவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் வந்து இன்டர்நேஷனல் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்க வருவார்? சீனாய் சொல்லி பார்ப்போம்.
சீனாய் மலை. சரி, வேற எங்க வருவாரு தெரியல. ஆனா யாரும் சொல்லியிருக்காங்க எங்கேயாவது வருவாங்க, இந்த இடத்துக்கு தான் வருவாங்க அப்படின்னு. ஆனா வருவாங்கன்னு தெரியும். இப்போ நான் போய் திரும்ப வர்றேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆண்டவரே, எங்க வருவீங்க, உங்களுக்காக நாங்க காத்திருக்கணும் அப்படின்னா நாங்க எங்க வந்து காத்திருக்கோம்? திருச்சியில பெரிய கிரவுண்ட் இருக்கு. சென்னையில மெரினா பீச்ல, மதுரையில் தமக்கு மைதானத்துல, அந்த மாதிரி எல்லா ஜனங்கள் கூடி இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வர அப்படின்னா எல்லா இடத்துக்கு கூடி போய் நின்றுவாங்கல்ல, அந்த வர அப்படின்னு நல்ல ஒரு பெரிய ஸ்டேடியம் கிரவுண்டு. அன்பான சகோதரர்களே, அப்படியெல்லாம் வேதத்துல இந்த இடத்துக்கு வர்றேன், இந்த ஊருக்கு வர்றேன் அப்படின்னு இல்லை. ஆனா ஜனங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. வரன்னு சொல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஒரு ஹாட் டாபிக் சொல்லுவோம். அதாவது நம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் கேள்விக்கு, நம்முடைய கர்த்தர் எப்ப திரும்ப வருவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பைபிள்ல இருக்குமா இருக்காது? எல்லாமையா வந்து நீங்க விழுந்து நிற்பீங்க, எங்களுக்கு மூளை குறைச்சல் இருப்பீங்க அப்படின்னு போட்டா அவ்வளவுதான் கண்டிப்பா. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. நம்முடைய கேள்விகளுக்கு பைபிள்ல பதில் இருக்கு. அப்ப நம்ம தான் தேடி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா பதிலும் நமக்கு கிடைக்கிறது. சரி, அன்புக்குரிய சந்தோஷங்களே, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எங்கிருந்து இந்த தலையும் புரியல வாழும் புரியல அப்படின்னு சொல்ற கேள்வியில நம்ம எங்கிருந்து இந்த ஆராய்ச்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது, இப்போ நீங்க அடுத்த ஒரு 4 மணி நேரம் கேட்கக்கூடிய பாடத்தை சாதாரணமா இன்னைக்கு ஏதோ நம்ம வந்து உட்காந்துருக்கிறோம், அது பாடம் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க அர்த்தம் நினைச்சிருந்தா, இந்த பாடத்திற்கு முன்னாடி, இந்த பாடத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரத்த சரித்திரம் இருக்கு. பல சகோதரர்களுடைய ரத்தமும் வேர்வையும் உழைப்பும் மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பும் இருக்கிறது. மறந்துடுறேன். சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேத ஆதாரங்களோடு நாம என்ன செய்ய போறோம்னா உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம். தேவனுக்கு இதை பேசக்கூடிய எனக்கு மாத்திரமல்ல, கேட்கக்கூடியவங்க எல்லோருக்கும் தேவன் பரிசுத்தாவை பரிபூர்ணமா எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு விசுவாசத்தோடு இந்த பாடத்தை உங்கள் மத்தியில நாங்கள் தாழ்மையாக போகிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, கேட்கிற காதுகளும் காண்கிற கண்களும் பாக்கியங்களும். சரிங்களா? இப்போ இந்த ஆண்டவருடைய வருகை குறித்து பார்க்கலாம், இதை குறித்து ஆராய்ச்சி செய்வோம் அப்படின்னா, நம்முடைய பைபிள்ல, நம்முடைய வேதாகமத்துல அவர் எப்ப வருவார், எப்படி வருவார் அப்படிங்கிறதுக்கு 21 ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்குங்க. நம்ம பைபிள் 21 ப்ரூஃப் இருக்கு. நம்முடைய வேதாகமத்துல ஒரு காரியத்தை நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும். 2-3 சாட்சிகள்ல நாம என்ன பண்ணலாம், நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதம் இருக்கு. 2-3 சாட்சிகள்ல 21 சாட்சிகள் இருக்கு. அது ஸ்ட்ராங் ப்ரூஃப் சொல்றாங்க. சாலிட் டாக்ட்ரின்ஸ், இன்னும் சொல்ல போனா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை கொண்ட காரியம் நம்ம இருக்கு. இப்ப நம்ம இந்த கேள்வி, ஒருவேளை அவர் எப்ப வருவார் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாமா? முதல்ல இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானா? இதை கொஞ்சம் அதிக யோசிக்கலாமா? ஏன்னா கொஞ்சம் நிறைய படிச்சா, நிறைய படிக்க இப்படிலாம் ஒரு எண்ணம் வந்துருமா? அதனால நம்ம அப்பா செக் பண்ணி போகணும் இல்லையா? ஒருவேளை இந்த கேள்வியா கொஞ்சம் அதிக சிந்தனமா அவர் வரும்போது அனுப்பி போட்டோம், அதுக்கு இப்படி எப்ப வராருன்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு நம்ம போடிடும் இல்லையா? சில பேர் கூட கேட்பாங்க இல்லையா? ஒருவேளை நமக்கு கூட தோணிருக்கு இந்த கேள்வி கரெக்டா அப்படின்னா
கேள்வி கரெக்ட். ஏன்னா இந்த கேள்விய நமக்கு நான் உங்ககிட்டயும் நீங்க எங்கிட்ட கேட்கிற கேள்வி அல்ல. இந்த கேள்வி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவர்கிட்ட சீசன் கேட்ட கேள்வி. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்று கேட்டார். வாசிக்கலாமா? மத்தேயு 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கேள்வி நல்லா கவனிச்சு பாருங்க. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும். நீங்க உங்களுடைய வருகைனா நீங்க எப்ப திரும்ப வருவீங்க? அதுக்கும் இந்த உலகத்துடைய முடிவுக்கும் நீங்க அடையாளம் சொல்லுறாங்க. இது ஒரு கேள்வியா 2 கேள்வியா? 2. நல்லா ஒத்து பார்த்து சொல்லுங்க. என்ன ஒத்து பாத்தீங்களா? ஒரு கேள்வி 2 கேள்வி. 2 கேள்வி ஆனா ஒரே நேரத்தில் கேட்கிறாங்க. ஏன் 2 கேள்வி ஒரே நேரத்தில் கேட்கிறாங்க அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்படிங்கும்போது தெரிஞ்சது ரெண்டுலயும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சரிங்களா? வருகை உலகத்தின் முடிவு அவங்க கேட்டாங்க, அடையாளம். பதில் கேட்கல எப்ப வருவீங்க. ஏன்னா நேரடியா பதில் யார் சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்பொழுதுமே அவர் அடையாள பாஷைக்காக தான் பேசுறாங்க. அது பேர் உவமை அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அப்போ நீங்க கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே, நீங்க வர்றதுக்கான அடையாளத்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னா. அடையாளம் அப்படிங்கும் போது இப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல டீடைல் இருக்கு. நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம ஆரம்பிச்சு கண்டிப்பா பார்க்க போறோம். சில அடையாளங்கள்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப அடுத்தது அவரை திரும்ப வரும்போது இவர்தான் கிறிஸ்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. புரியுதுங்களா? ஒருவேளை கிறிஸ்து வந்துட்டா வந்தவர் கிறிஸ்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? நம்ம தோமா மூக்காரங்களாச்சே. காயமும் அடையாளத்தையும் நம்ம கொடுப்போம். சரி, வந்தா இவர்தான் கிறிஸ்து நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. நாம பார்த்து வர இதுவரைக்கும் கிறிஸ்துன்னு பார்த்தது எல்லாமே சினிமாவில நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாக்கிய வரலாறு ஒரு படம் எடுத்த அது நடிச்ச ஹீரோ அவங்களுடைய முகம் தான் நம்ம ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படிதான் நமக்கு தெரியும். அவர்தான் வந்து என்னன்னு நமக்கு தெரியும். அவர் வந்தாலும் இவர்தான் கிறிஸ்து தெரியும். அவர் தான் உண்மையாவே கிறிஸ்துவா கூட இவர் கிறிஸ்து இல்லைங்கன்னுவாங்க. கேட்கிற கேள்வி போச்சு இல்லையா? வந்தா இவர்தான் கிறிஸ்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒருவேளை கடைசியாக பேசுறாங்க, திடீர்னு நாளைக்கே வந்துட்டா இவர்தான் கிறிஸ்துன்னு சொல்லி நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்? எல்லாருமே நம்ம வந்து இந்த மாதிரி யோசிப்போம். நம்ம யோசிக்கிறோமா தெரியல, இல்லைன்னா இனிமேல் யோசிக்கலாம். சரிங்களா? அப்போ அதுக்கு பதில் அவர் சொல்லிட்டு போறாரு, நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா மாமிசத்துல வர்றதில்லை. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் வாசிக்கிறீங்களா? வசனம் வாசிக்கும் கவனிங்க. திரும்ப இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருவனும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாமிசத்தின்படி அறியறதுனா என்ன? மாமிசம்னா இந்த பாடி, மாமிச சரீரம். ஆவியின் சரீரம் அப்படின்னா 2 சரீரம் இருக்கு. ஒண்ணு ஆவிக்குரிய சரீரம், ஒன்னோட மாமிச சரீரம். ஆவிக்குரிய சரீரம் நீங்க என்னை பாக்குறீங்க, நான் உங்களை எல்லாத்தையும் பாக்குறேங்க. அதுக்கு ஒரு உருவம் இருக்கும், ஆப்ஜெக்ட். பார்க்கலாம், கண்ணுல பார்க்கலாம், ஒட்டு பார்க்கலாம், நீங்க பேசுறது கேட்கலாம், எல்லாமே. ஆனா ஆவிக்குரிய சரீரத்தை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது.
கண்ணுக்கு புலப்படாத ஒரு சரீரம் இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய சரீரம். இப்போ இந்த மாமிச சரீரத்துல இதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்க போறது இல்லைன்னு பவுல் சொல்றாங்க. இதையும் நீங்க உள்வாய்க்கோங்க. அப்போ என்ன அது திரும்ப அவரை நம்ம பார்க்க போறது இல்லைன்னா, அவர் மாமிச சரீரத்துல வரலைன்னா அவர் வந்தது வரலைன்னு நமக்கு எப்படி தெரியும்? இன்னும் நமக்கு நிறைய கேள்விகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஓவர்லோடு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. பார்க்கலாம். கேள்வி மாத்திரைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா இது பவுல் மட்டும் இல்லைங்க, யோவான் எப்படி சொல்றாருன்னா, அவரை நம்ம எப்படி தரிசிக்க போறோம்னா அவர் இருக்கிற மாதிரி நம்ம தரிசிக்க போறோம்னு சொல்றோம். இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், ஒருத்தர் பார்த்துக்கிறோம். ஆனா அவர் எப்படி, அவரை போய் பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஆனா அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் போய் பார்க்க போறோம். எல்லாமே எப்படி சொல்லப்படுதுன்னா, கேள்விகள் நிறைய எழும்ப ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கேள்விகளும் வசனத்தை பார்க்கும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட கருத்துக்களாக வரும். அப்போ நம்ம மாமிசத்துல தேடிட்டே இருந்தோம்னா கிடைக்காது. சரி, ஒருவேளை மாமிசத்திலே வந்தாலும் இதுதான கிறிஸ்து நமக்கு தெரியாது. எப்படித்தான் இந்த காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த வேத ஆராய்ச்சி குறிச்சு இரண்டாம் வரை குறிச்சு இருக்கானா, வில்லியம் மில்லர் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு போதகர் ஒருத்தருக்காங்க இருந்தாங்க. அவர் 1782 பிறந்தாங்க. 1849 மரிச்சிட்டாங்க. இவர்தான் முதல்ல இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு விதை போட்டார். இவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுல இங்க கிறிஸ்துமஸ் சப்ஜெக்ட் எவ்வளவு படிக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் சப்ஜெக்ட் கேட்டீங்களா? சரி. அந்தி கிறிஸ்து பாடம் எவ்வளவு படிக்கிறீங்க? ஓகே, குட். கேட்காதவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில பாயிண்ட்ஸ் கண்டிஷன்ஸ்னால அங்க இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் நமக்கு இங்க ஆட் ஆகும். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் புரியுற மாதிரி எவ்வளவு எளிமையாக முடியுமோ புரியுது. சில காரியங்கள் பைபிள் போன வில்லியம் மில்லர் அவருடைய பேர். இவர் என்ன பண்றாரு, ஆராய்ச்சி செய்யறார். அதுல அவர் குறிப்பா எடுத்த தீர்க்கதரிசனம் தானியேலில் இருக்கக்கூடிய 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை குறிச்சு அவர் நல்ல ஆராய்ச்சி செய்து அவர் ஒரு முடிவை கொடுத்தாங்க. நம்முடைய ஆண்டவர் எப்ப திரும்ப வருவார்னா 1844 வருஷம் கட்டாயமா வருவார் அப்படின்னு அவர் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பிரசங்கம் பண்ணி அதை அநேக கிறிஸ்தவர்கள் அந்த காலப்பகுதியில நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. நம்முடைய ஆண்டவர் திரும்ப வரப்போறாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் திரும்ப வரப்போறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய சொத்து வீடு வாசல் விட்டுட்டு அவர் வரப்போறாரு, நீ மெயிட்டு நம்ம அவரோட போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. எந்த வருஷம்? நான் இடையில அப்பப்ப கேட்பேன், நீங்க கவனிப்பீங்க, ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரிங்களா? நீங்க கண் சுத்தி அப்படியே விழுந்தக்கூடாது. ஓகேவா? 1844 வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வீட்டோடைய மொட்டை மாடியில, பீச்ல அப்படின்னு எல்லாம் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. 1844 வருஷம் அக்டோபர் மாசம் இந்த சம்பவம் நடக்குது. ஆனா வரலன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம். அன்பான சகோதரர்களே, எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அங்கே ஏமாற்றமும் இருக்கின்ற
ஒரு உலக பழமொழிக்கு ஏற்ற வழியா அவங்க என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்துக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லி தங்களோட உயிரை மாற்றி கொண்டாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. இந்த காலப்பகுதியில நிறைய கிறிஸ்துவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு இறந்துட்டாங்க. அப்படியே கடல்ல போய் விழுந்தாங்க. கடற்கரையில உட்கார்ந்து ஜனங்க வந்து வெடி பார்த்து வெயிட் பண்ணிட்டு ஆண்டவர் வந்து நம்ம கூட்டு போகலன்னு சொல்லி போய் உள்ள அப்படி கடலே வந்து நிறைய பேர் வரலாறு சொல்லுது. பண்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவங்கள் எல்லாமே எப்படி இப்படி 10 வருஷம் வராரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க, எப்படி வெயிட் பண்ணாங்க, அப்புறம் ஏன் அவர் வரல, எதிர்பார்த்து காத்திருக்காங்க, ஆனா ஏன் வரல? நாம என்ன பண்றோம், அதை சேர்த்து பார்க்கிறோம். சரிங்களா? 1844 அவர் வந்து பைபிள் தீர்க்கதரிசனம் வச்சுதான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஏன் 1844 வரல? அப்ப தீர்க்கதரிசனம் பொய்யாகாது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம என்ன பண்ணலாம் பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம ஆண்டவர் 2ஆம் வருகையில வரணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது அந்த வருகையினுடைய காரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒவ்வொரு பாயிண்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வருகையினுடைய மிக முக்கியமான ஆதார வசனம், நீங்க மறந்துடவே கூடாது. இந்த வசன பகுதி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க மறந்துட வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இங்கிருந்து நம்ம ஆராய்ச்சியை நம்ம ஆரம்பிக்கணும். வாசிக்கிறீங்களா? உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்துல அங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னென்ன காரியங்கள் நிறைவேறணுமோ அது நிறைவேற வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கதான் இருப்பாருன்னா பரலோகத்துல தான் இருப்பாரு. அந்த காரியங்களும் தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சரியான காலப்பகுதியில பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீர்க்கதரிசிகள் எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறும். அப்ப எல்லா தீர்க்கதரிசியும் சொன்ன தீர்க்கதரிசனம் எது அப்படின்னா, நம்முடைய கர்த்தருடைய வருகையை குறிச்சு, அவருடைய 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே எப்போ எந்த காலப்பகுதி அப்படின்னு ஏதோ ஒரு காலப்பகுதியை குறித்து அழுத்தமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலம் வர வரைக்கும் அவர் வரமாட்டார். ஒரே அந்த காலம் நெருங்கிடுச்சு, அந்த காலம் வந்துருச்சுன்னா, அந்த சரியான காலப்பகுதி வந்துருச்சுன்னா அவர் கட்டாயம் வந்துடுவார். இப்போ 1844வது வருஷம் அது நடக்குது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? இன்னும் ஏதாவது நிறைவேற வேண்டியது இருக்குது, அதனால அவர் வந்து வரல. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு வசனம் வாசம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தேடுறது, எங்க தேடுறது அப்படிங்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு அவருடைய நிருபத்துல 2ஆம் நிருபத்தில் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. வசனத்தை கவனிக்கிறீங்களா? சகோதரி வாசிக்கும் போது ரொம்ப நல்ல மதிநுட்பத்தோட நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதுல அவ்வளவு சீவர்கள் இருக்கு. வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். இந்த வசனத்தை நல்லா மாத்தி கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவடை, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். என்ன காரியம்னா, விடிவெள்ளி நட்சத்திரம் கவனிங்க. விடிவெள்ளி நட்சத்திரம் எங்க வரும்? வானத்துல. சரிங்களா?
விடிவெளி நட்சத்திரம் எங்க உதிக்கும்? வானத்து உதிக்கும். ஆனா நீங்க பேர் என்ன சொல்றாரு? விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் நீங்க எதை பார்க்கணுமா? நீங்க வசனத்தை பாருங்க. விடிவெளி நட்சத்திரம் வானத்தை உதிக்காது, உங்கள் இருதயங்களில் உதிக்கிற வரைக்கும். அப்படின்னா அது உதிக்கிற வரைக்கும் நீங்க வசனத்தை பார்த்துட்டே இருங்க. வானம் கண்ணாந்து அவர் எப்ப வர வானத்தை பார்க்கறாங்க, வசனத்தை பாருங்கன்னு சொல்ற. இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். விடிவெள்ளி நட்சத்திரம் யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில், பைபிள் எங்கெல்லாம் இருதயம் போட்டுள்ளோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எவ்வளவு முறை சொல்லிட்டு இருதயம் பைபிள் எங்கெல்லாம் சொல்லிதோ அது நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தெளிந்த புத்தி. சரிங்களா? இருதயம்னா நம்முடைய இருதயம் ஹார்ட் அல்ல. சரிங்களா? ஓகே, நல்லா திரும்ப ஒரு முறை சொல்ல பாருங்க. உங்களுக்கு தெளிவு வர்ற வரைக்கும், கிறிஸ்துவனுடைய வருகை குறிச்ச தெளிவு வர வரைக்கும் வேத வசனங்களை நன்றாக ஆராய்ச்சி செய்து பாருங்கன்னு சொல்றாரு. யாரு? பேதுரு. மற்ற கிறிஸ்துவர்கள் இது தெரியாம மேகத்தை பார்த்தாங்க, வானத்தனது பார்த்தாங்க. அவர் எப்படி போனாரோ அப்படியே வானத்தனது பார்த்தா வானத்துல தெரியாது. ஏன்னா அவர் மாமிச சரீரத்துல திரும்ப வரப்போறது கிடையாது. அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல வர்றவர, ஆவியின் சரீரத்துல ஆவியின் ஜீவிகளை நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இந்த இடத்துல தூதர்கள் இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலராக தூதரை தேவன் நமக்காக நியமிச்சிருக்கிறார். நீங்க போற வழிகள்ல, போற தடங்கள்ல உங்களுக்கு முன்பாக அந்த தூதர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டு நடக்கிறாங்க. ஆனா அந்த தூதர்கள் நீங்க கண்ணை பார்க்க முடியாது, ஆனால் உணரத்தான் முடியும். எத்தனையோ பேர் போயிட்டு திரும்பி பத்திரமா வருதில்ல, ஆனா நம்ம போறோம் பத்திரமா வர்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மள தேவன் பாதுகாக்கிறான்னு தெரியுது. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நம்ம எங்க இருந்தாலும் அங்க தேவனுடைய பிரசனம், அதாவது தூதன் சொல்றாங்க, தூதுதன் சொல்றாங்க. சரிங்களா? இப்படியாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா தூதர்களும் எப்படித்தானே அந்த ஆவிக்குரிய சரீரத்துல இதுக்கப்புறம் இருக்க போறாங்க சொல்றாங்க. சரிங்களா? அன்பான சகோதரர்களே, நாம வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டாம், வசனத்தை பார்க்க போறோம். வசனத்தை பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய ஆண்டவர் எப்போ திரும்ப வருவாங்க, எப்படி வருவாங்க அப்படின்றது நம்ம பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். தவிர வானத்தை அண்ணாந்து பார்த்தா கண்டிப்பா ஒருபோதும் அந்த கிறிஸ்து பாடம் நம்ம எடுக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம உங்களுக்கு மத்தியில நம்ம சொன்னோம். நாம இருக்கா அந்த கிறிஸ்து குறிச்சு பாடம் படிக்கும் போது தெசலோனிக்கருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதின ஒரு கவுன்சிலிங் குறிச்சு படிச்சோம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல சில காரியங்கள் குறிச்சு படிச்சோம். நாம இருக்கா? நாம இல்லையா? மறந்துறீங்களே. சரி, தெசலோனிக்க சபையில தெசலோனிக்க சபைக்காரங்க நல்லா படிச்சு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நல்ல ஜனங்கள், நல்ல பக்திமான்கள், வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வைராக்கியமான தேவ பிள்ளைகளாக இருந்தாங்க தெசலோனிக்க சபையில் இருக்கிறது. சரிங்களா? அவங்க கிட்ட என்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, படிச்சு சில விஷயங்களை எப்படி புரிஞ்சுட்டாங்க. ஒரு குரூப் அவர் வந்தாச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவர்தான் அவர் வரணும்னா சில காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி சொன்னார். இப்ப நான் வந்துச்சா இல்லையா? சரி, அடுத்த பாயிண்ட்ல அவங்க ஞாபகம் பாருங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பாவ மனுஷன் வெளிப்படணும். இப்ப நாம
இப்போதான் நான் ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பாவ மனுஷன் வெளிப்பட்டா ஒழிய அதனால் வராது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம படிச்சோம். அப்படின்னா பாவ மனுஷன் யாருன்னா அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கணும். யார் அந்தி கிறிஸ்து? பரவாயில்ல, ஒரே ஒரு சகோதரி சொல்றாங்க சாத்தான் சொல்லக்கூடாது. வெரி குட். ஏன்னா நம்ம இங்க வந்து மணிக்கணக்கில் நின்று பேசணும். நீங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கிக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்க வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனையும் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து கனிமனுஷனா? அது ஒரு அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு என்ன பேர் இருக்கு? ரோமன் கத்தோலிக் மட்டும்தானா? அது தாய் அப்படிங்கிற தேசிகளுக்கு எல்லாம் தாய் அப்படிங்கிற நாம் தாய் அப்படின்னு யார் சொல்லுவோம்? யார் பிள்ளைகள் வச்சிருக்காங்களோ அவங்க தான் தாய். தேசிகளுக்கு தாய் ரோமன் கத்தோலிக் சபைனா அப்ப தேசியின் பிள்ளைகள் யாரு? பிராட்டஸ்டன்ட்னா எல்லா சபைகளும் சிஎஸ்ஐ, டிஎல்சி, ஏஜி, பெந்தகோஸ்தே, ஐபிஏ, வேற என்ன இருக்குதோ எல்லாமே. அப்ப நீங்க ஒருவேளை நாங்களும் அன்னைக்கு சபையா எப்ப மாறுவோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களுக்கு புறம்பா செய்யும் போது இதுக்கப்புறம் ஒரு புதுசா நாளைக்கு ஒரு சபை ஆரம்பிச்சா கூட அந்த சபை இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கு விரோதமா செயல்பட்டாங்கன்னா அவங்க அந்தி கிறிஸ்து. சரிங்களா? அப்போ இந்த அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற இந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது அப்படிங்கிறத குறிச்சு அவர் சொன்னார். அதாவது கிறிஸ்துவனுடைய நாளை குறிச்சு அவர் பேசினார். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தனால சொல்றேன். அப்போ கிறிஸ்துவனுடைய நாள் அப்படிங்கும் போது ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவருடைய வருகைய கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாளை நாம வந்து 1000 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்துவனுடைய அரசாட்சின்னு சொல்லணும். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, 1000 ஆண்டு அரசாட்சி அப்படின்னு நம்முடைய வேதாகமத்துல இதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்து திரும்ப வந்து இந்த பூமியில ஒரு 1000 வருஷம் அவருடைய ஆளுகை இருக்கும். எதுக்கு வராரு அப்படின்னா இந்த பூமிக்கு தீமையான காரியங்களை, அநீதிகளை, அக்கிரமங்களை, எல்லா அநியாயங்களையும் இந்த பூமியிலிருந்து நீக்கி போட்டு இந்த பூமியை ஒரு மகிமையான பூமியாக மாற்றும். அதுக்கு அவருக்கு 1000 வருஷத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 1000 வருஷத்தை, அந்த ஆளுகையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏற்படுத்துவதற்காக திரும்ப வர்றாரு. அவர் வர்றாருன்னு பேசுறே. எதுக்கு வர்றாரு அப்படின்னா அவருடைய ஆளுகையை, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கணும். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்துவின் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவின் நாள் அப்படின்னா ஒரு நாளா? கிறிஸ்துக்கு ஒரு நாள்னா அது 1000 வருஷம் நம்ம வசனத்துல படிச்சிருக்கோம். அப்ப 1000 வருஷம் இந்த பூமியில அவருடைய ஆளுகை இருக்கு. இப்ப யார் ஆளுகை பண்ணிட்டு இருக்கோம்? மோடி கவர்மெண்ட், ட்ரம்ப் கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட் தெரிவிக்க போகுது. எப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது இந்த பூமியில யாருடைய ராஜ்யம் இருக்கா? இஸ்ரேலை ஆளுகிற அவர் பற்றியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் முன்னால் வந்தது. பாடியை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன்.
அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசனம் நீங்க பாருங்க, கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். என்ன 3 தடவை கவிழ்க்கிறீங்க? ஏன் 3 தடவை போடப்பட்டிருக்கு சொல்லுங்க பைபிள்? டைப்பிங் மிஸ்டேக், பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சா? கவிழ்ப்பேன்னு போட்டாரா? ஏன் 3 தடவை? சரிங்களா? அப்படின்னா அந்த அளவுக்கு இங்க 3 ப்ராசஸ் நடக்க வேண்டியது. எதுவுமே சும்மா இல்லைங்க. கவிழ்ப்பேன், நான் இங்க பார்த்து சொல்றேன். கவிழ்ப்பேன், இங்க பார்த்து சொல்றேன். கவிழ்ப்பேன், அங்க பார்த்து சொல்றேன். அப்ப 3. சரிங்களா? அன்பான சகோதரர்களே, உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாது. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இங்க ஒரு உரிமைக்காரர் வரணும், வர வரைக்கும் இங்க துன்மார்க்க அதிபதிகள் இருப்பாங்க. அவங்களுடைய ஆளுகை ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க வந்து டோக்கன் கொடுக்கலாம், அண்டா கொடுக்கலாம், குண்டா கொடுக்கலாம். நீங்க என்ன கொடுத்தாலும் இந்த மனு கொடுத்ததுக்கு, ஒட்டுமொத்த மனு கொடுத்ததுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்துல யாரும் செய்ய முடியும் அப்படின்னா கிறிஸ்துனாலதான் முடியுன்றது பைபிள். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு நல்லது செய்ய முடியாது, கிறிஸ்துனாலதான் முடியும் அப்படிங்கிறதுதான் சொல்லப்பட்டு. எல்லாரும் எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க மறந்துட வேண்டாம். அன்பான சகோதரர்களே, வாசிங்க மிக 5:2. நீங்க 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பொழுதா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமா, இங்க மீகா தீர்க்கதரிசி சொல்றது கூட என்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறாங்க, அவர் யார் அப்படின்னு சொன்னா அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளம் தான் இயேசு. இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு அவர் என்னிடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயங்கள் எப்படின்னா, இப்ப இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு போய் திரும்ப வர்றாரு பாருங்க, அவர் தான் யாருன்னா கிறிஸ்து. பரலோகத்துக்கு போனவர் திரும்ப வந்தவர் யார் தான்? அல்லவேளை நீங்க எங்க தாடி வச்சு பாஸ்போர்ட் சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் இல்லைங்கிற நம்ம அந்தி கிறிஸ்து பாரதிலேயே. சரிங்களா? அன்பான சகோதரர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்போ நடக்க போகுது, அவர் எப்படி வர போறார், எதற்காக வர போறார், என்ன நான் என்ன சொல்ல போனா எந்த வருஷம் வர போறாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் நடக்க போறோம். நம்ம தீர்க்கமா நம்ம பைபிள் படிக்க போறோம். பைபிள்ல எப்போ வர போறார் அப்படிங்கிறதுக்கு 21 உறுதியான ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃப், 21 ப்ரூஃப் நம்ம பைபிள்ல இருக்குது. அதை வந்து நம்ம எடுத்து நீங்க ஒவ்வொரு காரியங்களா பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்ப அதுல வந்து நம்ம பார்க்க போறோம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்க்கிறோம் ரீகல் பண்ணலாமா? என் கூட சொல்றீங்களா? தனி குடிச்சுங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? இந்த அறிமுக பாயிண்ட்ல நம்ம என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நம்ம பார்க்கணும்னா வானத்தை நாம பார்க்க கூடாது, வசனத்தை பார்க்கணும். சரிங்களா? மாமிஸ்திரா வரப்போறது இல்ல, ஆவியில தான் வரப்போறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துக்கு, இந்த ஊருக்கு, இந்த இடத்துல அப்படின்னா எங்கேயும் ஒரு இடம் குறிப்பிட்டு சொல்லப்படுது. அதையும் நாம் என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம. சரிங்களா? அப்போ தீர்க்க தரிசனங்களை குறித்து படிக்கும் போது நமக்கு முதல்ல நம்முடைய சிந்தையில, நம்முடைய மைண்ட்ல என்ன வரணும்? என்னன்னு கேட்டா பதில் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லா அட்வான்ஸ் ஆயிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பேர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அதாவது
எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல என்பதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பேசு. அப்படின்னா தீர்க்க தரிசனங்கள் சுய தோற்றத்துல அது அப்படியே நம்ம நேரடி அர்த்தம் எடுத்தோம்னா தப்பா இருக்கும். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், விடிவெள்ளி நட்சத்திரம் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். எதை பார்க்கணும்? இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் சத்தியத்தை நீங்க வேத வசனத்தையும் பார்த்துட்டு இருங்க அப்படிங்கிற. அப்போ வந்து இரண்டாவது விடிவெள்ளி வானத்துல உதிக்கு நம்ம ஏன் இருதயத்தை உதிக்கு சொல்றாரு அப்படின்னா அது தீர்க்க தரிசனம். அப்ப விடிவெளி யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து இருதயத்துல போய் உதிப்பாரு அப்படின்னா நம்முடைய சிந்தையில அவருடைய வருகை குறிச்ச ஒரு தெளிவு நமக்கு வர வரைக்கும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். சரிங்களா? இப்ப அடுத்த தீர்க்க தரிசனம், அடுத்த அடையாளம் நம்ம ஏற்கனவே சீசர்கள் கேட்டாங்க இல்லையா, ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் சொல்லுங்க கேட்டாங்களா? அடையாளம் சொல்றாங்க. மத்தேயு 24 அதிகாரம் 27வது வசனத்துல மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷனுடைய வருகை இருக்கும். எப்படி அடையாளம் இருக்க அடையாளம் சொல்லு. இந்த அடையாளம் உங்களை எவ்வளவு பேருக்கு புரியுது? தீர்க்க வசனம் ஆனாலே நீங்க எப்போ வருவீங்க சொல்லுங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டார் ஒரு அடையாளத்தை. மின்னலு வானத்துல அப்படியே ப்ராப்பரா கிழக்கதோடு மேற்கொண்டு போகுதா அப்படின்னா இல்ல, அது ஏசோசமா போகும். பாத்துக்கிட்டீங்களா? பனிரெண்டு இப்படி வரும், அதுக்கு கிழக்கு மேற்கும் தெரியாது. எங்க வேணாலும் ஒரு ஸ்பார்க், அதான் மின்னல். சூரியன் தோன்றி வருது, எனக்கு சூரியன் தோன்றி மறைந்தது, அதுக்காக கிழக்கு மேற்கு வசனம் இல்ல. சொல்லுங்க, நீங்க சொல்ல வர பாயிண்ட் அப்படி நல்லா புரியுது. எனக்கு புரியுது சொல்லுங்க. கிழக்கு மேற்கு இன்னும் சொல்லியிருந்தாங்க. கிழக்கு மேற்கு சூரியன் தான் வந்து தோன்றி மறைகிறது. அருமை, வெரி குட். ஏன்னா நம்ம இந்த ஹால்ல இருக்கக்கூடிய எல்லாரும் பேசுற, எனக்கு மாத்திரம் இல்ல கேட்கக்கூடிய எல்லாருக்கும் தேவன் பரிசுத்தாவியை பரிபூர்ணமா கொடுத்திருக்கிற நம்ம விசுவாசிக்கிறோம் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா எந்த ஒரு மின்னலும் கிழக்குல நோக்கி மேற்கு மறையாது. அப்போ இங்க எதுதான் கிழக்கு மேற்கு போகும் அப்படின்னா சூரியன் தான் போகும். அப்ப அந்த சூரியனை வச்சு நம்ம பாக்குறோம்னா கரெக்ட் சூரியன் தான். அப்ப ஏன் சூரியன் கொடுக்காம மின்னல் கொடுத்துட்டாங்க? மின்னலுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா, மின்னல் இங்கிலீஷ்ல என்னங்க? மின்னலுக்கு என்னங்க? லைட்னிங் அப்படின்னா வெளிச்சம், பெரும் வெளிச்சம். யார் வெளிச்சம்? அவர் இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற வேற யாருங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப அவர் எப்படி சொல்றாரு? நம்முடைய ஆண்டவர் அவங்க அடையாளம் சொல்றாருன்னா மனுஷனுடைய வருகை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அது நேரடியா சொல்லாமே. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா யார் அவர்களுக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு தாங்க சத்தியம். நமக்கு ஆர்வம் இருக்குது, அதனாலதான் தேவன் நமக்கு வெளிப்படுத்துறாரு. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, சூரியன் அப்படியே எடுத்த எடுப்புல அப்படியே வருமா? பிரகாசிக்குமா? சூரியன் உதிக்கும் போது அப்படின்னு ஒரு வெளிச்சம் வந்து எல்லாத்துக்கும் சூடு அடிக்குமா? அப்படியே மெதுவா இருக்கா, அப்படியே கிராஜுவலா 5:30 6 மணி வெளிச்சம் அதிகமா அப்படி நல்ல பிரகாசம் அப்படியே கிராஜுவலா. அப்போ அப்படின்னா அவருடைய வருகையினுடைய பிரசன்னத்தை எப்படி சொல்றாருன்னா கிராஜுவலா இருக்குன்னு சொல்றாரோ? ஆமா, எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு அடையாளம் இல்லைங்களா?
இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிச்சோம் இல்லையா? வாசிக்கலாம், திரும்ப கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமால் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எப்படி வருவான்? கர்த்தருடைய நாள் அப்படின்னா அவருடைய வருகை. நான் ஏற்கனவே சொல்றது நீங்க மறந்துடக்கூடாது, திரும்ப ரிப்பீட் பண்ண டைம் ஆகும். ஓகேவா? அப்போ அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு இன்னொரு அடையாளம் சொல்றாருன்னா, திருடன் வருகிற விதமா இருக்கும். இப்போ இன்னைக்கு உங்க வீட்டு திருட வர்றான்னு வச்சு பேச்சுன்னு சொல்றேன். திருட வர்றாங்க அப்படின்னா அந்த திருட வந்து முன்னாடியே உங்க வீட்டுல வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு நைட் 12 மணிக்கு கூட்ட திருட வரன்னு சொல்லிட்டு வருவாங்க. திருட வரேன்னு இந்த பிரச்சாரத்துக்கு பைக் செட்ல நின்றுட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி திருட வந்து அனௌன்ஸ் பண்ணுவானா? எப்படி ஒரு திருட திருட எப்படி வருவாங்க? திருத்தமா வருவான் அப்படின்னா யாருக்கும் தெரியாம வருவான். சரி, திருட யாருக்கும் தெரியாம வருவானா? திருட வந்தது யாருக்குமே தெரியலனா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? சரியா? உங்க வீட்டுக்கு திருட வந்திருக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? உங்க பொருள் மிஸ் ஆயிடுச்சு. அருமையான அடையாளம். ஏன்னா இப்ப பித்தராண்டா காணா, எனக்கு வாலி காணா அப்படின்னா யார் வந்திருக்கிறா? திருட வந்திருக்கலாம். சரிங்களா? வெளியே சைக்கிள் காணா அப்படின்னா திருட வந்திருக்கிறான், திருடி போயிட்டான். அப்போ வரும்போது நமக்கு தெரியல, திருடும் போதும் தெரியல திருட வந்தது. அவன் திருடி போயிட்டான் சைக்கிள். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது திருடன் வருகிற விதம் எப்படி ஒப்புக்கு சொல்லிருக்காரு பாருங்க. அப்படின்னா அவருடைய வருகை எப்படி இருக்குமாம? திருடன் வருகிற விதமா இருக்கும் அடையாளம். இதை நாம் தெரிஞ்சுக்கொண்டு சொல்றாங்க. அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இங்க கொஞ்சம் வித்தியாசமா எப்படி இருக்குன்னா, ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய ஆரவாரம் என்ன? ஆரவாரம் வருகிறார், உங்கள் 4 மணி வேட்பாளர் வருகிறார் என்று முன்னாடியே 2 வண்டி அனௌன்ஸ்மெண்ட் போகும். யாரா அந்த 3 பார்க்கலாம் அப்படின்னா பின்னால் ஒரு இந்த வண்டி இல்லையா அப்படி வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா இல்ல அந்த வண்டியில் வர்றாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி பயங்கர பத்தா பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் ஆரவாரம். அப்படியா? சரி, ஆனா வசனம் தான் போட்டு பிரதான தூதனுடைய எக்காலம். எக்காலம் என்ன? எக்கால சவுண்ட் கேட்கிறீங்களா? எக்கால சவுண்ட் கேட்குறீங்க? எக்காலம் அப்படின்னா அதாவது ஒருவேளை இந்த பில்டிங் அந்த எக்காலம் அப்படிங்கிறது இந்த கொம்புனால சொல்லுவாங்க கிராம பகுதியில. நல்லா இங்கிருந்து ஒரு நேரத்துக்கு இருக்கும். அத வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய நல்ல லங்ஸ் கெப்பாசிட்டியில பெருசா இருக்கும். நல்லா நாங்கா இருக்கும். எடுத்தாங்க ஊருனா அப்படி இந்த பில்டிங் அதிரும், அப்படி நெஞ்சனா அதிரும். அந்த மாதிரி அது எக்காலம். அந்த எக்காலம் எப்போ ஊதுவாங்க? பொதுவா எக்காலம் எப்போ ஊதுவாங்க? எமர்ஜென்சினா என்ன எமர்ஜென்சினா போர் சமயம். எல்லாரும் தேசத்தின் குடிகளை ஆதாயப்படுத்துறதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக எப்பா எதிரி வந்து புத்தி போட்டா எல்லாம் ரெடியா இருங்க, ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உசுப்பி எதிரிக்கு கட்டி எழுப்புறது. அந்த எக்காலம் ஊதுனா அந்த சவுண்ட்ல இங்க ஊதுனா அந்த இலைக்கு கேட்கும். அப்படி மலைகள் அப்படி பட்டு எதிரொலிக்கும். அதான் எக்காலம். எக்காலம் வந்து பரவலாக எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இருந்துச்சு. அது போர் முரசு அப்படின்னு சொல்லப்பட்டு. சரிங்களா? அன்பான சகோதரர்களே,
இது எக்காலம் அப்படிங்கிற ஒரு எக்கால துணை இருக்குது. அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது கேள்வி வருதா? இதுவரைக்கும் நம்ம பேசுற விஷயத்துல இந்த வசனத்தை உங்களுக்கு ஏதாவது கேள்வி வருதா? சமர்ப்பணம் பேசி கூடாது. நான் கேட்கறது என்னன்னா, அவரை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம எதிர்க்கு பேசுவோம். ஆனா இங்க ஒரு பெரிய கூட்டத்தோட இறங்கி வர்றாரு, எக்காலமெல்லாம் ஊதுறாங்க, ஆர்வாரம்னு சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா இது ஒரு தீர்க்க தரிசனம் இதுக்கு ஆரம்பிச்சு. அடுத்தது லூக்கா 12ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க. 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் 2 சொல்ல 3 சொல்ல, அப்ப 2க்கு 3க்கு நடுவுலையா இருக்கலாம். அப்ப 2ஆம் ஜாமம்னா என்ன, 3ஆம் ஜாமம்னா என்ன? ஏன்னா அவர் வந்து அங்கதான் 3ஆம் ஜாமத்தில் வந்து அப்படின்னு சொல்லி இங்க லூக்கா அதுல ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய ஆர்டர் பேச பிரசங்க இருக்க ஒரு வார்த்தை. அடுத்து வெளிப்படுத்தல் 1:7 வாசம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். இந்த வசனம் தான் நம்ம ஆரம்பத்துல பேசுற வசனம். எப்படின்னா மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்னா வெளிப்படுத்துற விசேஷம் அப்படிங்கிறது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்போ தீர்க்க தரிசனத்துக்குரிய அந்த வார்த்தைகளை, வேத வசனத்தின் வார்த்தைகளை நீங்கள் நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொண்டால் அது தவறாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த தொடர் வேளாண் வகுப்புல நமக்கு ஆரம்பத்திலேயே பைபிளை எப்படி படிக்கணும் முறையா அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருக்காங்க. தீர்க்க தரிசனமா அதை இப்படிதான் படிக்கணும், ஓமிகளா அதை இப்படிதான் படிக்கணும், அடையாள பாசைகளா அதை அப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான மெத்தட் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி படிக்கணும் அப்படின்னா வேத வாசிப்பு வேற, சத்தியத்தை ஆராய்ந்து பார்த்து அது இருக்கக்கூடிய வேற வசனத்துக்குரிய சத்தியத்தை எடுத்து படிக்கிறது வேற. சரிங்களா? நாம சத்தியத்தை படிக்கிறோம், வேத வசனத்தை படிக்கல. வேத வசனத்தை படிக்கிறது நீங்க வீட்லயே போய் படிக்கலாம். எதுக்கு நீங்க இவ்வளவு வரணும்? புரியுதுங்களா? அப்போ சத்தியம் அப்படிங்கிறது மறைச்சு வைக்கப்பட்ட ரகசியமா. நீங்க பைபிள் எடுத்து படிச்சுட்டே இருப்பீங்க, பைபிள் படிச்சுட்டே இருப்பீங்க, புரியாத தெரியாத வசனங்கள் இருக்கும், அது மறைக்கப்பட்டிருக்கும், மறை பொருள் அதுக்குள்ளதான் விஷயம் இருக்கு. அதைத்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். செல்போனை கொஞ்சம் அமைச்சு வைக்கணும். சரிங்களா? கவனிக்கலாமா? அதனால பேதுரு சொல்றத நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க எந்த தீர்க்க தரிசனமும் அது சுய தோற்றமான ஒரே உடையதல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்படின்னு இல்லையா? அப்ப நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம இது என்ன பண்ணணும்? ஜாமம்னா என்ன, எப்ப வர்றது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேதவசனம் இருந்து நாம என்ன பண்ணலாம்? ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப இதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஜாமம்னா என்னன்னு தெரியணும்ல. ஜாமம்னா இரவு. ஜாமம்னா இரவு. நல்லது. ஓகே. 2ஆம் ஜாமம்னா 2ஆம் இரவா? முதலாம் ஜாமம்னா முதலாம் இரவு. அந்த இரவு வந்து இரவு நேரங்கள வந்து பங்கு நான் சொல்லிருக்கேன், அப்படி சொல்லிருக்கேன். இஸ்ரேல் தேசத்துல
அவங்களுடைய வழக்கம் எப்படின்னா, இப்ப நம்ம எல்லாமே 24 மணி நேரம் டைம்ல நம்ம வந்து இருக்கிறோம் இல்லையா, அவங்க அப்படி இல்லை, அவங்களுடைய நடைமுறை இல்லை. ஏன் நம்ம இஸ்ரேல் தேசத்தை மையப்படுத்தி பேசணும்னா, ஒட்டுமொத்த பைபிளும் அங்க இஸ்ரேல் தான் நமக்கு வருது, எபிரேய மொழி. அப்ப எபிரேயனுடைய வாழ்வியல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியும். எழுதுற பாஷை எபிரேய பாஷை, எழுதுற யாருக்கு முதல்ல அங்க எபிரேயர் இருக்கு, அவங்க மூலமா தான் கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா நம்ம இதை ஆழமாக தெரிஞ்சுக்கணும். அப்ப அவங்களுடைய வாழ்வியல் முறை என்ன, எப்படி அவங்களுடைய பழக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, பகல் இரவு, அவங்க பகலை 12 மணி நேரம் 12 வச்சிருப்பாங்க, சரிங்களா? இரவை 4 வச்சிருப்பாங்க. திரும்ப சொல்றேன், நல்ல கவனிங்க. பகல் நேரத்தை காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், அதாவது அவங்களுக்கு ஒரு நாள் துவக்கம் எங்க ஆரம்பிக்கும், சாயங்காலம் 6 மணி தான். சாயங்காலம் தான் துவங்கும். இப்ப நமக்கு ஒரு நாள் நைட்டு 12 மணி, ஆனா அவங்களுக்கு எப்படின்னா சாயங்காலம் தான் ஆரம்பிக்கும். அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நாளுடைய துவக்கம். முதல்ல பகல் வராது, இரவு தான் வரும், சரிங்களா? அப்புறம் பகல் வரும். இப்ப பகல் நேரத்தை காலையில 6 மணி இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை பிரிச்சுப்பாங்க. உதாரணமா காலையில 6 மணி இருந்து 7 மணி வரைக்கும் 1ஆம் மணி வேலை, சரிங்களா? 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 2ஆம் மணி வேலை, சரிங்களா? 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் 3ஆம் மணி வேலை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது 3ஆம் மணி வேலையா இருந்துச்சு. அப்படி காலையில 9 மணிக்கு இந்திய நேரப்படி, சரிங்களா? அப்படியே வரும். சாயங்காலம் 6 மணி வரும்போது 5 to 6 12ஆம் மணி வேலை. நீங்க ஒரு ஓமை கூட 11ஆம் மணி வேலைன்னு ஒரு ஓமை இருக்கு, சரிங்களா? வேலை செய்ய போறது. இது வந்து நேரம், பகல் நேரத்தை நேரம் வச்சிருப்பாங்க, இரவு நேரத்தை 4 வச்சிருப்பாங்க. அப்படின்னா ஒவ்வொரு 3 மணி நேரத்தை ஒரு ஜாமும் வச்சிருப்பாங்க. சாயங்காலம் 6 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாம், சரிங்களா? நைட்டு 9 மணிலிருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாம், சரிங்களா? நைட்டு 12 மணிலிருந்து வெடிய காத்தால 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாம், 3 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாம், சரிங்களா? இப்போ 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் டைம் வந்துச்சுங்களா? சரி, இப்போ 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது அப்படின்னா 2ன்னு சொல்ல 3ன்னு சொல்ல, அப்ப 2க்கும் 3க்கும் நடுவுல பார்க்க, சரிங்களா? இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ வர்றாருன்னா நைட் 12 மணி அப்படின்னு நாம என்ன பண்ண வேண்டாம், லிட்டரலா படிச்சுக்க வேண்டாம். அப்படின்னா அந்த லூக்காவுல அங்க நம்ம ஆண்டவர் சொன்ன அர்த்தம் என்ன, எதை சொல்றாருன்னா 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வரும்போது விழித்திருக்கக்கூடிய ஊழியக்காரனே பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறாருன்னா, அப்ப இங்க எதை பத்தி பேசிருக்கிறாருன்னா, முக்கியமா அவர் வரும்போது வர்றதை யார் தெரிஞ்சுக்குவா? நைட்டு 12 மணி தான் கிறிஸ்துவனுடைய வருகைன்னு வச்சுக்கோங்க. 12 மணிக்கு எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்குறவங்களுக்கு தெரியாது, சரிங்களா? முழிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், புரிஞ்சுங்களா? அப்போ இது இந்த நேரம் அப்படின்னு சொல்லும் போது நைட் 12 மணிக்கு வர போறாரா, அப்ப இனிமேல் நான் எப்ப தூங்க போறேன், டெய்லி 1 மணிக்கு 12 மணிக்கு மேல தூங்க போறேன், ஒருவேளை வந்தா பார்த்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நீங்க லிட்டரலா அர்த்தம் போச்சுக்காதீங்க. அன்பான சகோதரன், நீங்க எதை பத்தி சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வர்றத ஒரு குரூப் தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு குரூப் பெரும்பான்மைக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க, அதான் அவருடைய அர்த்தம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க,
அவருடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படின்னா நீங்க தூங்குறதும் விழிச்சிருக்கிறதும் அப்படின்னு சொன்னா அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறிச்ச தெளிவு சொற்ப ஜனங்களுக்கு தான் இருக்கும். பெரும்பான்மை கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய கர்த்தருடைய வருகை குறிச்ச தெளிவு இருக்காது. அவங்க தூங்குற நிலைமையிலேயே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வருகை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுங்க. யாருக்கும் யாருக்குமே தெரியல, யாருக்குமே தெரியாம போயிருமானா நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோமே. பார்க்கலாம் எப்படி. சரி, அடுத்தது ஒரு வசனம் வாசிச்சோம். நிழல் கிழக்கில் தோன்றி. இந்த அடையாளத்துல என்ன பார்க்கிறோம்? இந்த அடையாளத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம கிரீக்ல நம்ம எடுக்கும்போது லைட்னிங், சரிங்களா? லைட்னிங் அப்படின்னு மின்னல் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் லைட்னிங். இங்கிலீஷ்ல லைட்னிங். அதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய பதம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன போட்டுருக்கு? பிரைட் ஷைனிங், ஒரு பெரு வெளிச்சம். சரிங்களா? ஒரு பெரிய வெளிச்சம் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும். அப்ப இதை எதை பற்றி சொல்றாங்க அப்படின்னா, சூரியனை பத்தி பேசுறாங்க. சூரியன் தான் எங்க உதிக்கும்? கிழக்கு உதிக்கும். அப்படியே சூரியன் எப்போ உதிக்கும்? ஒரு 5:30 போல உதிக்கும். அப்ப வெளிச்சம் எப்படி இருக்கும்? சரிங்க, நான் சொல்ல கொஞ்சமா இருக்கும். சரிங்களா? இப்போ சூரியன் உதிக்கிறத கூட்டிட்டு தெரியுமா? நேரமா எந்திரிச்சு வாசல் கூட்டிட்டு தண்ணியில தெளிச்சு பார்க்கறது சூரியனுக்கு வச்சு பார்க்கலாம். கூட்டிட்டு இருக்கும் தெரியுமா? நாம சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு நாளாவது சூரிய உதயத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கூட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கரெக்டா? அந்த நேரம் வந்துருது, முடிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். இழுத்தது பார்த்துருப்பாங்க. இப்ப நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். 6 மணிக்கு சூரியன் உதிக்கும் போது வெளிச்சம் இருக்கும், குறைவா இருக்கும். அதே 9 மணிக்கும் போது வெளிச்சம் இன்னும் அதிகமா இருக்கும். அப்படியே 12 மணி நல்ல அதிகம். அப்படியே வர 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 நல்ல வெளிச்சம். ஓகேங்களா? அப்படியே அப்படியே குறைஞ்சு ஆரம்பிச்சிடும். சரி, அப்ப இதை எப்படி அடையாளமா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, சூரியன் உதிக்கிறது போல வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியில இருக்கும். அவருடைய வருகை இப்படித்தான் இருக்கும். அவருடைய வருகையில சூரிய வெளிச்சத்திற்கு சமமா அவர் சொல்றார். சூரிய வெளிச்சத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த சூரியன் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், அது நீதின்னு சொல்லி நம்ம யாரோடாங்க வெளிச்சம் அப்படின்னா சத்தியம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் வருங்க. சரிங்களா? வெளிச்சம் அப்படின்னா சத்தியம். நம்ம யாரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது நல்ல சத்திய வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். நாளுக்கு நாள் அது அதிகமாயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது அன்பான சகோதரர்களே. நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிடுவோம். அவர் வருவது யாருக்கும் தெரியாது. அடுத்தது என்ன பார்த்துக்கிறோம்? அவருடைய வருகை சூரியன் உதிச்சு வரக்கூடிய அந்த பிரகாசத்தை போல இருக்கும். அப்படின்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்கும், நிறைய படிநிலைகள் இருக்கு அப்படிங்கறத நாம பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், தசலோனிக்கர் 4:16 வாசிச்சுட்டே. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய வசனம் வாசிக்கும் போது வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இதுல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இங்க கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லி அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மனிதன் முதலாகிறது. இந்த ஒரு அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளமா இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா,
இப்ப இந்த வசனத்துடைய அர்த்தம் நம்ம எங்க இந்த வார்த்தை நம்ம எடுக்கலாம் இருக்குன்னா அந்த ஆரவாரம் அப்படின்றது சவுண்ட் அப்படின்னா அவர் வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு அப்படின்னா பெரிய ஆரவாரத்தோட வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரவாரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க கவனிக்கணும். அன்பான சகோதரர்களே, என்ன பொருட்கள் அப்படின்னு இருக்கிறது நீங்க அதை சொல்லுங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா என்கரேஜிங் சவுண்ட், ஊக்கமளிக்கும் சத்தம். அவர் வர்றாருன்னா அந்த ஆரவாரத்துடைய அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் அந்த மூல வார்த்தை என்ன பார்க்கும் போது ஆரவாரத்தோட வர்றதுக்கு நம்ம பார்த்த மாதிரி இருக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படின்னா அவருடைய வருகை எப்படி இருக்காம யாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. என்கரேஜிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரதான தூதருடைய சத்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரதான தூதர் யார்? கேப்ரியல். கேப்ரியல் பிரதான தூதர் ஒருபோதும் சொல்லப்படல. பிரதான தூதர் யாருன்னா மிகாயேல். சரிங்களா? மிகாயேல். மிகாயேல் அப்படின்னா யாரு? தேவனை போன்றவர். மிகாயேல்ங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம இது எங்க படிச்சோம்? திருத்துவம் அப்படின்னு ஒரு வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா? மிகாயேல் அப்படின்னா இப்போ அவருடைய சத்தம் இருக்கும் அப்படிங்கறத எப்படி சத்தம் வரும்? இதுதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். வாசல் நின்று தட்டுறாங்க. இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட கூட கதவை தட்டுனா நமக்கு கேட்குமா? அவரு எந்த கதவை தட்டாரு? நம்முடைய மனக்கதவை தட்டுறார். அவர் தட்டினாரு, நீங்க திறந்தீங்க, உங்களோட வந்து சாப்பிட்டுருக்கிறார். கரெக்டா? இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் அன்பான சகோதரர்களே. இந்த சத்தம் உங்களை மாதிரி இந்த லால் பிடிப்பது நிறைய கிறிஸ்துவ போச்சு. அவங்க கதவை திறக்காம விட்டாங்க. கொஞ்ச நேரம் தட்டிட்டு என் மகனே என் மகளே திற அவங்க தட்டிட்டே இருந்தாரு. அவங்க திறக்கல, நீங்க திறந்தீங்க, இன்னைக்கு உங்களோட பக்கத்துல சேர்லாம் இருக்கு இல்லையா, அது காலியா இருக்கு, கிடைக்காதீங்க. உங்களோட யாருக்கும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுறது என்ன? பந்தியில இதுதான் பந்தி. சரிங்களா? சத்தியம் சத்தம், அதுக்கு சத்தியம் சாதாரண சத்தியம் இல்ல, ஊக்கம் அளிக்கும் சத்தம் தான் ஊக்கம் அளிக்கும் சத்தியம். இன்னும் சொல்லலாம், 2:1 இன்னும் அந்த எக்கால சத்தத்தோடு அப்படின்னு சொல்லப்படுச்சு இல்லையா? எக்கால சத்தம் அப்படிங்கும் போது நமக்கு தெரியும், அது போருடைய போர் முரசு, அந்த எக்கால துணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எக்காலம் யாருக்காக சொல்லப்படும் அப்படின்னா, அவங்களுடைய ஜனங்களுக்காக ஆபத்து வருது, எல்லாரும் ஆயத்தமாகுங்க அப்படிங்கிறதுக்கான சவுண்ட். சரிங்களா? அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ஆபத்தோடு அதுக்கான அந்த சவுண்ட் கேட்டு ஆயத்தமானவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்வாங்க. எக்கால பூரா ஊதி போட்டோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் என்ன ஆயிடுவாங்க?
கரெக்டுங்களா? அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். அவர் வர்றது யாருக்கும் தெரியாது. நிறைய பணிகள் இருக்குன்னு பார்த்துக்கிறோம். அதிகப்படியான சத்திய வெளிச்சம் இருக்குன்னு பார்த்துக்கிறோம். ஒரு எச்சரிக்கை சட்டம் இருக்கும். அந்த எச்சரிக்கை எக்கால துணி 4 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது வெளிப்படுத்த 1 ஒரு வசனம் ஆச்சு. மேகங்களுடனே வருகிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப மேகங்களுடனே வருகிறார்னா இதெல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, மேகத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. மேகத்துல ஏதோ ஒரு மனுஷனுடைய உருவம் தெரியுதுன்னா வந்துட்டாரு அப்படின்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புறாரு. அது இல்லைன்னு நமக்கு தெரியும் இல்லையா? லேப்டாப் ஆமா சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மேகங்களுடைய வருகிறார் சொன்னா இப்போ மேகம்னா என்னன்னு பார்க்கணும். நம்ம இது ஒரு தீர்க்கதரிசன வசனம். அப்ப மேகம்னா என்ன பார்க்கணும் இல்லையா? இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அதோட ஆழ்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதால நம்ம படிக்க முடியுது. இப்போ மேகம்னா என்னன்னு பார்க்கணும். மேகம்னா என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பார்க்கும் போது மேகம் மேகம் நீங்க மேகத்துல வந்து எதுக்காக மேகம் வருது? இந்த வசனத்தை படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா மேகத்தை வர்றாங்க, கண்கள் யாரும் அவரை காணும், அவரை புத்திரர்களும் காண்பார்கள் சொல்லிட்டு பூமி கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படின்னு இருக்கா? சரி, இங்க அவரை பார்த்து ஏன் புலம்புவாங்க? மேகங்களுடைய வர்றாரு, மேகத்துல வந்தா ஏன் பார்த்து புலம்புவோம்? ஏன் பயம் வருது? ஒரு புலம்புற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறத ஒரு கேள்வியா நீங்க வச்சு பார்க்கும்போது, பொதுவாக மேகம் அப்படின்னா ஒரு மேகம் நல்ல சூழ்ந்து வர்றதுல வந்து நம்ம மழை வர்றதுக்கான ஒரு ஆயத்தமா நம்ம பார்ப்போம். அது பேர் வந்து கருமேகம் சொல்லுவாங்க. கருமேகம் கரெக்டுங்களா? இப்போ கருமேகம் அப்படிங்கும்போது பகல் நேரமா இருக்கும். திடீர்னு என்ன ஆகுதுன்னா அப்படி இருட்டாகுமா? ரைட். இப்போ இந்த மேகத்தை ஆளுகிற இடத்துல உபத்திரவம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சொல்றாங்க யார் சொல்றா? எல்லாருக்குமே நம்ம வசனம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படி 16 பேசும்போது மேகம் போன்ற இத்தனைக்கெல்லாம் சாட்சிகள் அப்படின்னு பேசுறாரா? எபிரேயர்ல அது என்ன சாட்சிகள் பேசுறாரு? விசுவாசத்துல மறைச்ச விசுவாச வீரர்களுடைய பேரெல்லாம் சொல்லும்போது சிலர் வாழ்ந்து ரெண்டு செத்தாங்க, சிலர் வந்து ஆளுந்தாங்க, புகையில ஒழிச்சிருந்தாங்க, கல்ல அடிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பேர் என்ன? உபத்திரவம். அதைத்தான் அவங்க சொன்னா மேகம் போன்று இருக்கிறதெல்லாம் சாட்சிகள் அப்படின்னு பயிற்சி சொல்றேன். வசனங்களை நீங்க ஜோடியை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ மேகம் போன்றதெல்லாம் மேகம் அப்படின்னு சொன்னா உபத்திரவம். இப்ப இந்த மேகம் உபத்திரவத்தோட நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அவர் மேகத்துடனே வருகிறார். நம்முடைய ஆண்டவர் பூமிக்கு வரும்போது ஒரு மிகுந்த உபத்திரவம் பூமியில் இருக்குது. அதனாலதான் எல்லாரும் போகிறாங்க. சரிங்களா? அவர் பூமிக்கு வர்ற நேரம் மிகுந்த உபத்திரவம்
சரிங்களா? ரைட். இப்போ நம்ம திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். என்னென்ன வரைக்கும் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அவர் வருவது யாருக்கும் தெரியாதது முதல்ல பார்த்தோம். நிறைய படுகைகள் பார்த்தோம். அதிகப்படியான வெளிச்சம் இருக்கு பார்த்தோம். அப்புறம் எச்சரிப்பின் சத்தம் இருக்கும்னு பார்த்தோம். மிகுந்த உபத்திரவம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? அவர் மேகம் உடனே வருகிறார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கண்கள் யாரும் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம அவர் கண்கள் பார்க்க முடியாதுன்னு நம்ம சொன்னே. அப்படி எப்படி கண்கள் யாவும் அவரை காணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன பண்றோம்? இதுக்கான வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் எடுக்கிறோம். எங்கிருந்து அப்படின்னா அந்த கிரீக் கன்கரன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது G846 அப்படிங்கிற நம்பரு ஹிம்னா என்ன? அதாவது தமிழ்ல அவரை அவரை காணும் அவரை அவரை வந்து ஹிம் அப்படிங்கிற இங்கிலீஷ். அந்த ஹிம்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட்டு. அதான் ஒரிஜினல் இட்டுல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். ஆனா ஹிம்னு பண்ணிருக்காங்க. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் இட்? அவர் சரி அவர் அப்படின்னா அதுல அக்னி உயிர்தான். ஒரு மனுஷரை சொல்லும் போது நம்ம சொல்லுவோம் அவர் மரியாதையா. அது அப்படிங்கும் போது சேரவே சொல்லுவோம். சேர சொல்லுவோம். இந்த லேப்டாப் சொல்லுவோம் உயிரற்றவை. கரெக்டுங்களா? ரைட். ஆக்சுவலா இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிம்னு பண்ணிட்டாங்க. அவரை காணும்ல அதை காணும். எதை? உபத்திரவத்தை காணும். கண்கள் யாவும் அவர் வரும்போது இருக்கக்கூடிய உபத்திரவத்தை பார்க்கும். புரிஞ்சுங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நாம மிகுந்த உபத்திரவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெரிய அடையாளம். நம்ம திரும்பவும் ஸ்ட்ராங்கா சொல்லலாம், மாமிச கண்களால அவரை பார்க்கவே முடியாது. ஆவியினுடைய காரியங்களை நம்ம வந்து அவர் வந்திருக்கிறத உணரத்தான் முடியும். சரிங்களா? வந்திருக்கிறத உணரத்தான் முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மனசு இப்ப நம்ம திரும்ப இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏற்கனவே வாசிச்ச வசனம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, அப்போ திருடன் வருகிற விதமாய் அப்படிங்கிறது திருடன் வருகிற விதமாய் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது அது யாருக்கும் தெரியாமதான் அது இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்ப இங்க முக்கியமா என்னன்னா, இவைகள் நடக்கும் காலங்களையும் சபைகளை கொடுத்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது திருடன் வருகிற விதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம என்ன பண்ணோம்னா, நம்ம சுருக்கமா அதனுடைய அடையாளங்களை நம்ம வந்து நம்ம சரிங்களா? இந்த அடையாளங்கள் இருந்துதான் நமக்கு சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முதல் பார்க்கும்போது இது பார்த்து நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கறது நமக்கு உபயோகப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல தான் வந்து என்ன ரகசியம் இருக்குன்னா, அவருடைய வருகை அப்புறம் உலகத்துடைய முடிவு நிறைய அடையாளங்கள் அங்க சொல்லியிருக்காங்க. அந்த அடையாளங்களை நம்ம வந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்போது கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் பதில் சொன்னாங்க. இந்த வருகைக்கும் உம்முடைய உலகத்தின் முடிவு, அதாவது உம்முடைய வருகைக்கும் அப்படின்னு இல்லையா? இந்த வருகைக்கும் அப்படிங்கிற வார்த்தைய ஏன் வருகைக்கும் வார்த்தையா சொன்னாங்க? அந்த வார்த்தையில தான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அதை கூர்ந்து கவனிச்சு அதை ஆராய்ச்சி போது அந்த வருகை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன? கம்மிங்.
கம்மிங் அப்படின்னு சொல்றது நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. G3952 அது கிரேட் கன்கரன்ஸ் நம்பர். கம்மிங் இங்கிலீஷ்ல கம்மிங் இருக்கு. அதனுடைய கிரேக்க வார்த்தை பரோசியா. பரோசியான்ற வார்த்தை தான், பரோசியான்ற வார்த்தை தான் அங்க தமிழ்ல வருகை அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ்ல கம்மிங் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இந்த இடத்துல சரியா அந்த மொழிபெயர்க்கணும்னா, அந்த பரோசியா அப்படிங்கிறத சரியா மொழிபெயர்க்கணும்னா எந்த வார்த்தைன்னா பிரசன்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். பிரசன்ஸ். கம்மிங்க்கும் பிரசன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பிரசன்ஸ்னா நிகழ்காலம். அப்படின்னா நிகழ்காலம் என்ன? அப்படி சொல்றீங்களா? சரி, இப்ப நான் இந்த அட்டன்ஸ் ஸ்கூல்ல அட்டன்ஸ் இருக்கு, நார்மலா இருக்குங்களா? இப்ப நான் அட்டன்ஸ் எடுக்கிறேன். செந்தில்குமார் பிரசன்ஸ் சார், கரெக்டா? கார்த்திகேயன் பிரசன்ஸ் சார், கரெக்டுங்களா? ஓகே. ஏன் பிரசன்ஸ் சொல்றாங்க? உங்க முன்னாடி நாங்க இருக்கோம், முன்னாடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பிரசன்ஸ். சரியா? ஐ அம் கமிங். வாட்ஸ்அப்ல வேற ஐ அம் கமிங். வந்துட்டு அர்த்தம். ஓ சார், மீட்டிங் டைம் நீங்க கோயிங்கா? சரி, அவங்களுக்கு கம்மிங் ரைட்டு, அதனால அவங்க கோயிங்க. இப்போ நீங்க புரிச்சுக்கோங்க, கமிங் அப்படின்னா வந்துட்டு இருக்கிறேன். சிஸ்டர், எங்க இருக்கீங்க? மீட்டிங் டைம் ஆச்சு. ஐ மார்னிங் ஐ கமிங், வரேன், வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வர்றதுக்கான விதையிட்ட வந்துருக்கு, கிளம்பிட்டா வந்துருக்கு. ஓ, கமிங்கும் பிரசன்ஸுக்கும் அர்த்தம் இருக்கு. வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அது பிரசன்ட். பிரசன்ட் ஆயிட்டீங்க. சரிங்களா? அப்போ இந்த பரோசியா அப்படிங்கிற வார்த்தை வந்திருத்தல், வந்து இருத்தல். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சீசர்கள் கேட்ட அடையாளம் என்ன? உம்முடைய வருகைக்கும் தமிழ் இருக்கு. ஆனா சரியா இருக்குங்க, நீங்க வந்துட்டீங்கன்றத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? நானே சின்ன பையனா இருக்கும்போது சொந்தங்களுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. புரிஞ்சுக்கிட்டு ஒரு உதாரணம், சின்ன பையனா இருக்கும், கிரிக்கெட் விளையாட போயிட்டோம். காலையில வந்து வீட்டுக்கே வந்து ஆரம்பிச்சு எங்க அம்மா வந்து அப்பா வந்து அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து வீட்டு பார்த்து வந்தோடனே வண்டி நிற்குதா அப்படின்னு பார்ப்பேன், செருப்பு எடுக்கணும்னு பார்ப்பேன். எதுக்கு நான் பார்க்கறேன்? எங்க அப்பா வீட்டுல இருந்தாரு, வந்துட்டாருன்னா என்ன அடையாளம் எனக்கு? வண்டி நிக்குது. ஆமா, வாசல் செருப்பு கிடக்கு, வந்துட்டாருன்னு அடையாளம் இல்லையா? அதுதான். இப்போ வந்துட்டு இருக்கிறாருன்னா வண்டி சவுண்டு கேட்கும், வண்டி சவுண்டு இருக்கு, அதான் அடையாளம். அப்ப வந்ததுக்கு ஒரு அடையாளம், வந்துட்டு அடையாளம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க வந்திருப்பீங்க இல்லையா, அதான் அசோசியேட் கேட்டாங்க. அந்த அடையாளத்தை கேட்டாங்க. ஆனா தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல உங்களுடைய வருகைக்கும் அப்படிங்கும் போது அது எப்படி இருக்க? கம்மிங் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு கம்மிங் அப்படின்னு போட்டாங்க. கம்மிங்னா வந்தாரா, வருவாரா, இல்ல வந்துட்டாரா, வந்துட்டு இருக்கிறாரா தெரியாது. ஆனா பிரசன்ட் அப்படின்னா வந்துட்டார். அப்ப வந்து இருக்கக்கூடிய வந்துட்டார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடையாளம் சொல்லுங்க. அப்போ வந்து பாருங்க, அன்பான சகோதர சொல்லுங்க, இப்போ பரோசியா, அதான் அவங்க கேட்ட வார்த்தை. பரோசியா அப்படின்னா பிரசன்ஸ்.
அவருடைய வந்து இருத்தல் சரியான தமிழ் சொல்லுங்க. நீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை சொல்றது கேட்கும். சரியா? நம்முடைய ஆண்டவர் அவருடைய வருகைக்கான அடையாளத்தை அவர் வந்து இந்த பூமியில வந்து இருக்கும்போது யாரும் கண்ணை பார்க்க முடியாது இல்லையா? அவர் வந்துட்டாருங்கிறத அடையாளத்தை தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படிங்கும் போது அடையாளங்கள் தான் சொல்றாரு தொடர்ச்சியா 4-5 வருஷங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இது ஒரு அடையாளம். வஞ்சனை, மிகப்பெரிய வஞ்சனை. என்ன அடையாளம் சொல்றாரு? நானே கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து சொல்லுவாங்க. நானே கிறிஸ்து யார் சொல்லுவாங்க? அன்னை கிறிஸ்து சொன்னாங்களா? அடையாளம். அதான் அன்னை கிறிஸ்து பார்க்க நம்ம பார்த்தோம். என்ன அடையாளத்தை பார்த்தோம் அப்படின்னா, உன்னதமானவருக்கு ஒப்பாக அந்த தேவாலயத்துல அந்த சன்னதியில அப்படின்றது தொடர்ந்து 6 வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அடையாளம் சொல்றாங்க. யுத்தத்தினுடைய செய்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. இது உலகத்தினுடைய முடிவு இல்ல. இது என்னன்னா வேதனைகளுக்கு ஆரம்பம் சொல்றாங்களா? அடுத்த அடையாளம் தொடர்ச்சியா அப்படின்னு சொல்றாரு. இதே மத்தேயு 24ஆம் அதிகாரத்துடைய 32-33 வாசி. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33ஆம் வசனங்கள். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா? அவங்க கேள்வி என்ன? நீங்க வந்து இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அத்தி மரத்தை பாருங்க, அதுல இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது எப்படி வசந்த காலம் சமீபமா இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி இப்ப இதெல்லாம் நடக்கும்போது எதெல்லாம் யுத்தத்தினுடைய செய்தி, அதன் மூலம் அவருடைய ஆபத்துகள் எல்லாமே தேசம் பிரச்சனை இதெல்லாம் வரும்போது இது ஒரு ஆரம்பம். ஆனா உலகத்துக்கு முடிவு வராது. உலகத்துக்கு முடிவு வராது. ஏன்னா அவங்க 2 கேள்வி ஒண்ணா கேட்டாங்க. முடிவு வரைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் முடிவு, உலகத்துக்கான முடிவு உடனே வராது. இது வேதனைகளுக்கு ஆரம்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருகைக்கு என்ன சொல்றாரு? இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது, அதுலயும் குறிப்பா அத்திமரம் துளிர்விடுறதை நீங்க பார்க்கும்போது நான் என்ன வந்துட்டேன்? நான் சமீபமாய் வாசலையே வந்திருக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படிங்கிறதான் நம்ம குறிப்பா பார்த்தது இல்லையா? இப்போ வாசப்படியில் நின்று கதவு தட்டுற இடம் இல்ல, வாசல் அருகே. சரியா? வாசல் அருகே நிற்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எது? அத்திமரம் துளிர்வு. அத்திமரம் வருஷம் துளிர்ந்துச்சு. அத்திமரம் துளிர்விடும் போதுதான் நம்மளுடைய ஆணை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அத்திமரம் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுலயும் அத்திமரம் எப்ப துளிர்க்கும்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
ஏற்கனவே ஒரு முறை வந்து அத்திமரம் குறிச்சு நம்ம யாராவது வந்து பேசியிருக்கிறார். எங்க அப்படின்னா மத்திய 21ஆம் அதிகாரத்துல அத்திமரத்தை வந்து அவர் வந்து சமைப்பார். போய் பழக்கத்தை பார்க்கறது, பசியோட போய் பழக்கத்தை பழக்கிறதுக்கு சமைக்கிறாங்க. அந்த மரம் வந்து பட்டு போச்சு. மரம் பட்டு போச்சு. இவரு என்னடா அது மரம் பட்டு போச்சு அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சியை போட்டு சீசன் இருக்காங்க. இவரு அத்திமரத்தை சமைச்சாரு, இது என்ன நடக்குது அப்படிங்கும்போது மரம் பட்டு போச்சு. அதை கரெக்டா பேருந்து நோட் பண்ணி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க அத்திமரத்தை சமைச்சீங்க, நீங்க சமைச்ச மரம் பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அவரு எதுக்கு போய் பழத்தை போய் பார்த்தாரு. பழம் என்னன்னு கோபம் சமைச்சிட்டாருன்னா இந்த அத்திமரத்தை போய் அவர் ஏன் சமைச்சாரு, இதுல என்ன அர்த்தம்? கனெக்ட் பண்றீங்க, பட் ஆனா அது ஜோடி வசனம் இல்லை. ஜோடி சொன்னாங்களா? கேட்க மாட்டேங்க. சரி சரி, நான் சொல்றேன், பரவாயில்ல, நீங்க நோட்ஸ் தான் போகும். அத்திமரம் அந்த சமைச்சதனுடைய நோக்கம்னா அவருக்கு பழத்தை ஒரு மரத்துல பழம் சமைச்சு அந்த அது நோக்கம் கிடையாது, யாரும் நோக்கம் வந்து ஓகேங்களா? பசினா சுற்றா ரைட்டு. இது அப்படி இல்லை. இதனுடைய அத்திமரம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேல் தேசம்னா தேசத்தினுடைய ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அவர் நல்ல கிரியை எதிர்பார்த்தார். நல்ல கனி, அவர் கனி கொடுக்குற கனினா கிரி, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு ஒழுங்கு அவர் எதிர்பார்த்தாங்க. அது எதுவுமே அவங்களுக்கு இல்லை. சரிங்களா? அதுலேயும் குறிப்பா விசுவாசம், தேவ வைராக்கியம், மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, அந்த ஒரு கீழ்ப்படுத்தல் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. அந்த சாபம் அவங்க மேல இருந்துச்சு. எரேமியா 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அத்தி பழத்தை யாரும் ஒப்பிடுறாருன்னா யூதர்கள் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை யார் ஒப்பிடுறாருன்னா அத்திப்பழத்தோட ஒப்பிடுறார். இப்போ அத்தி மரம் இஸ்ரேல் தேசம், அத்தி மரத்துல வரக்கூடிய பழங்கள் இஸ்ரேல் ஜனங்கள். சரியா? இப்போ பட்டு போன அத்தி மரம், அந்த மரம் எப்படி பட்டு போச்சோ அதே மாதிரியே இஸ்ரேல் தேசமும் என்ன ஆச்சுன்னா பாலாய் போச்சு. நம்ம யாராவது இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிற்பாடு இஸ்ரேல் தேசம் என்னாச்சு? பாலாகி போச்சு. இஸ்ரேல் ப்ராபசி கேட்டீங்களா? கேட்டுதான் இப்படிதான் வச்சுக்கிறீங்களா? டக்கு டக்கு சொல்ல வேண்டாமா? நீங்களும் புக் ஸ்டூடெண்ட் நான் நினைச்சிருக்கேன். என்ன சில பேர் சொல்றாங்க, அந்த மரத்தை செஞ்சதுனாலதான் அவங்க அந்த மரமே வந்து சிறுவைப்படாம வந்துச்சு அந்த மரத்தை. ஓகே, இது சம்மந்தம் இல்லாத பாயிண்ட் இப்ப வேண்டாம். பாயிண்ட் டைவர்ட் பண்ணலாம். சரிங்களா? அத்தி மரம் இஸ்ரேல் தேசம், மரம் பட்டு போனவனுடைய அடையாளம் தேசம் பாலாய் போயிடுச்சு. பாலாய் போச்சுன்னா தேசத்துல எல்லாருமே அந்த இடம் அடிமையாக அந்த ரோமர்ல வந்து பட்டணத்து சூறையாடுவதற்கு பிற்பாடு தீர்த்துராயனுடைய காலப்பகுதியில தேசம் சூறையாடப்பட்டுச்சு. கிபி 70 எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப எப்போ அந்த தேசத்துல வந்து குடியேறினாங்க. தேசம் சுதந்திரம் பெற்றுக்கொண்டது 1948. அதுதான் அத்திமரம் துளிர் விடுறது. இஸ்ரேல் தேசம் ஒரு தனி நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து. பாருங்க, பாழாய் போன தேசம் ஒரு பாலைவனமா வறண்ட நிலமா கண்டது. ஒரு மனுஷன் குடியிருப்பதற்கு ஏற்ற இடமாகவே இல்லாம எல்லாம் தரிசா போச்சு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பால் மனாகரமா ஆனத திரும்ப தேவன் அந்த தேசத்தை எடுத்து கட்டினார். அப்படின்னா அந்த ஊர்ல மழை வந்துச்சு. மழை தண்ணி வரும்போது மனுஷ மக்கள் வந்தாங்க,
எல்லாமே பட்டணங்கள் உருவாச்சு, எல்லாருமே திரும்ப வந்தாங்க. இது ஒரு அதிசயம், இது ஒரு அற்புதம், அதிசயங்களின் தேசம். பார்த்தோம் இல்லையா இஸ்ரேல் பிராபசியில? அன்பான சகோதரர்களே, அங்க என்ன ஆச்சு அப்படின்னா 1948 அத்திமரம் துளிர்விடுது. அத்திமரம் துளிர்விடும் போது 1948 இயேசு கிறிஸ்து அங்க வந்து நின்றுட்டார். 1948 அவர் வந்து இருக்கிறாரு. அவரு தான் வந்து என்ன பண்றாரு, இஸ்ரேலுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. என்ன பண்றாரு? ஆமா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து, நான் யார்? அப்படியே ஆண்டவர் இயேசு. நான் திரும்பி வந்து, இரண்டாம் வருகையில அவர் திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. எழுதி இருக்குதுன்னு எதை சொல்றாருன்னா, ஏற்கனவே சொன்னது எங்கன்னா அது ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னாங்க இல்லையா, அதைத்தான் அங்க மேற்கொண்டு காமிச்சிருக்காங்க. ஆமோஸ் 9:12. அன்பான சகோதரர்களே, தாவீதின் கூடாரத்தை அவர் திரும்ப வந்து எடுத்து கட்டிட்டாரு. அதுல பழுதாய் போனத சீர்படுத்திட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரியில வந்து இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறார். அப்படின்னா 1948 சுதந்திரம் வந்திருக்குது அப்படின்னா துளிர் விட்டுச்சுன்னு அர்த்தம். இன்னும் அது பூத்து குழுமம் காலம் இருக்குது. இன்னும் அடுத்தது ப்ராசஸ் நடக்கும். கனி கொடுக்க ஒரு காலத்துக்கு வரும். இப்பதான் துளிர் விட்டுருக்குது, இதுக்கப்புறம் தான் கனி. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மேசியாவை ஏற்றுக்கொண்டாங்களா? இப்ப வரைக்கும் ஏற்றுக்கொள்ள போராடிட்டு இருக்குது. சரிங்களா அன்பான சகோதரர்களே? ஆனாலும் இவை எல்லாவற்றையும் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா செய்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக நாம தெரிஞ்சு கொள்வது அன்பான சகோதரர்களே. அப்படின்னா ஒரு விஷயத்த நாம இங்க பார்க்கலாம். இந்த அத்திமரம் துளிர் விடுவத நாம பார்க்கிறோம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறோம்னா, இன்னைக்கு எல்லா நாடுகளும் இஸ்ரேல் தேசத்தோடு ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது நீங்க கவனிக்கிறீர்களா? யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுறீங்களா? இந்த உலகத்துல எங்க யுத்தம் வந்தாலும் அது இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன் இஸ்ரேல்? அங்கதான் யுத்தம் நடக்குது. அங்க நம்ம யாரோ இயேசு கிறிஸ்து அங்க இஸ்ரேல்ல நின்று இந்த காரியங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அங்க நடக்குது. அவங்க வந்துருக்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வருவாரா அல்லது வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி இதுல சரியான கேள்வி. அப்படின்னா வேத வசனங்கள் அடிப்படையில தீர்க்கதரிசன அடிப்படையில வந்திருக்கணும். 1948 தாவீதின் கூடாரம் அங்க எடுப்பித்து கட்டப்பட்டாச்சுன்னா அவர் வந்துதான் பண்ணணும் வசனம் இருக்குது. திரும்ப வந்து 1948 வந்து அசைச்சிருக்காருன்னா அப்படி எப்பதான் வந்திருக்கிறாரு? அவர் வந்து பல விஷயங்கள் செய்யணும். எப்ப வந்தாருன்னு தெரியல. ஆனா 48 இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கும் போது அவர் வந்துட்டாருன்னு தெரியுது. அப்ப 48க்கு முன்னாடியே வந்திருக்கணும். 1948க்கு முன்னாடியே வந்திருக்கணும். எப்ப வந்தாருன்னு இப்ப நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்கல. ஆனா 1948க்கு முன்னாடி வந்துட்டாருங்கிறது மாத்திரம் இஸ்ரேல் சுதந்திரம் பெற்றுக் கொண்டிருந்ததையும் ஒரு தனிநாடு அந்தஸ்துல இருக்கிறதையும் எல்லாரும் இஸ்ரேலோடு சேர்ந்து யுத்தங்கள் பண்ணியிருக்கிறதையும் நாம கேள்விப்படும் போது இந்த வேத வசனத்தை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. சரிங்களா? எப்பன்றத
என்ன வருஷங்கிறத நம்ம பாகம் 2ல நம்ம பார்க்கலாம். Thank you. Thank you.